ஏலகிரியோடைய ஒரு முக்கியமான ஸ்பாட், ஒரு முக்கியமான ரெசார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் தங்கக்கோட்டை. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இதில் நான் புக் பண்ணேன். இன்னொன்று நான் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் புக் பண்ணேன். அந்த காலத்து அரண்மனைக்கு வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றதுனால அங்கே இருக்கிற மேனேஜர் நம்மளை கைட் பண்ணி அழகாக நம்மளை உள்ளே வந்து லக்கேஜ் எல்லாம் அந்த இடத்துல ரெடியாக இருக்காங்க. நம்மளுக்கு ஹெல்பர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரெடியாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்குது, ஒரு கோல்டன் வைப் இருக்குது. இந்த சார்மினார் வேறு லெவலில் இருந்ததுங்க. இதான் ஃப்ரண்ட்டில் இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது, நிறைய விதமான காட்டேஜஸும் இருக்குது. அது எல்லாமே பெரிய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ரூம். பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருந்தது. இதோட மெனு கடை பாருங்களேன், ஏதோ ஒரு பெரிய இந்த புக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ரெஸ்டாரண்ட் தான். பட் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொன் விசிறி போட்டிருக்காங்க. ஸோ ஈஷோ அதை பற்றி கேட்டுட்டு இருந்தான். அப்போ தான் நான் சொன்னேன் ஏஷியன் டைம் ஸ்விம்மிங் பூலுக்கு குளிக்க வந்தாச்சு. இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற அந்த நடு ஸ்பேஸ், அந்த அவ்வளோ பெரிய பேலஸில் நடுவில் ஸ்விம்மிங். ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம ஏலகிரி பார்ட் 3 வீடியோ பார்க்குறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட் 3 வந்து எங்கே அப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ வந்து நம்ம ஏலகிரி ரீச் ஆகிட்டு ஒரு சில இடங்கள் சுற்றி பார்த்துட்டு நம்ம ரெசார்ட்க்கு செக்இன் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம தங்க போகிற ரெசார்ட் ஏலகிரிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி உள்ளதாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு இன்டீரியரான ஒரு பிளேஸில், ஒரு ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெசார்ட் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டுக்கு ஒரு சில ஸ்டோரிஸ் இருக்குது, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம எங்கே தங்க போகிறோம் அப்படின்னா, ஏலகிரியோடைய ஒரு முக்கியமான ஸ்பாட், ஒரு முக்கியமான ரெசார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் தங்கக்கோட்டை. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இதில் நான் புக் பண்ணேன். இன்னொன்று நான் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் புக் பண்ணேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோஸோடைய எண்டில், அதாவது கம்ப்ளீட்டாக அந்த ரெசார்ட்டோட வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம உள்ளே போன உடனே நீங்கள் ஆல்ரெடி புக்கிங் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டுட்டு அந்த பிரம்மாண்டமான கதவை கேட்டை திறந்து நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பேலஸ்குள்ளே வந்த மாதிரி, அந்த காலத்து அரண்மனைக்கு வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா அந்த மேலெல்லாம் பார்த்திங்கன்னா காவலர்கள்லாம் நின்று நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாடியிலலாம், அந்த சைட்லலாம் இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கோல்டன் ஃபினிஷிங் தான். தங்கக்கோட்டை அப்படின்ற பேரே அதனால தான் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றதுனால அங்கே இருக்கிற மேனேஜர் நம்மளை கைட் பண்ணி அழகாக நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய மெயின் என்ட்ரன்ஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். உள்ளே பார்க்குறப்பே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். நம்ம நுழையிறப்பே ஒரு பெரிய பேலஸ்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒயிட் அண்ட் கோல்டன் கலரில் தான் இந்த பில்டிங்கோடைய ஃபுல் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. நாம் நம்மளோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். வந்த உடனே உள்ளே வந்து லக்கேஜ் எல்லாம் அந்த இடத்துல ரெடியாக இருக்காங்க. நம்மளுக்கு ஹெல்பர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரெடியாக இருக்காங்க. ஸோ கார்லேருந்து லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிசப்ஷனில் வச்சுட்டாங்க. ரிசப்ஷன் பார்க்குறதுக்கு வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிளாஸ், ஆன்டிக் பீசஸ், கோல்டன் கலர் எஃபெக்ட்ஸ், கோல்டன் கலர் லைட்ஸ், சில்வர் கலர், ஒயிட் கலர் ஃபினிஷிங். அப்படியே இது தகன்னு மின்னுதியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்குமே வருது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்குது, ஒரு கோல்டன் வைப் இருக்குது. இந்த சார்மினார் வேறு லெவலில் இருந்ததுங்க. இதான் ஃப்ரண்ட்டில் அந்த ரிசப்ஷனில் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நிறைய ஆன்டிக் பீசஸ், கண்ணு பத்தில் அந்த அளவுக்கு நிறைய ஆன்டிக் பீசஸ் இருக்குது. செக்இன் டைம் எங்களுக்கு ஒரு 15 to 20 minutes ஆச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரூமை வந்து அலோகேட் பண்ணி கைட் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் எங்கள் ரூம். இந்த ரூமுடைய இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது, நிறைய விதமான காட்டேஜஸும் இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த கம்மிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நிறையவே ஃபில் ஆகிடுச்சு. உள்ளே போயிடனே நம்மளுக்கு அந்த கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. லக்கேஜஸ்லாம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ரூமோட எஃபெக்ட் பாருங்கள், எவ்வளோ பெரிய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு பெரிய ரூம். குயின் சைஸ், ஆக்சுவலி இது கிங் சைஸாக குயின் சைஸான்னு எனக்கு தெரியல. ஆனால் பெட் வந்து நல்லாவே பெருசாகவே இருந்தது. ஃபேன் வந்து அந்த வித் லைட்டோட ஒரு ஃபேன் இருக்கும்ல, அந்த ஃபேன் சுற்றிட்டு இருந்தது. சைடில் ஒரு அழகான சோஃபா,
ஒரு அழகான ஷோகேஸ் இருக்குது. அந்த ஷோகேஸஸில் நிறைய இது வச்சுருக்காங்க, ஸ்டாச்சூஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்கல சிலைகள்னு சொல்லுவாங்கள்ல, அது வச்சுருக்காங்க. ஆனால் பூட்டி வச்சுருக்காங்க. அது நல்லது தான், ஏன்னா நம்ம மக்களை நம்ம நம்ப முடியாது, அழகாக இருக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் எந்த ரெசார்ட் போனாலும் எந்த ஹோட்டல்ஸ் போனாலும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு பாத்ரூம் நீட்டாக இருக்கான்றது தான் நானும் இப்போ ரொம்பவே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு பாத்ரூம் பார்த்தா பாத்ரூமே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க அந்த பாத்ரூம். ட்ரை ஏரியா நான் ட்ரை ஏரியான்னு சொல்லிட்டு ரெண்டுமே அழகாக பிரித்து ரொம்ப அழகாக வந்து பாத்ரூம் செட்டப் இருந்தது. ஷவர்லாம் வச்சு பெரிய பெரிய ஷவர்ஸ், அதுக்கப்புறம் பாத்ரூம் தேவையான எல்லா அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஹேண்ட் இது, அதுக்கப்புறம் இது நம்மளுடைய ட்ரையர்ஸ் இருந்தது. குட்டி இப்போ ஷேவிங்லாம் பண்ணணும், இல்லை பக்கத்தில் மிரர் பார்த்து ஏதாவது நம்ம மேக்கப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குட்டி மிரர் இருந்தது. மிரர் வைஸ்மே ரொம்ப பெரிய மிரர் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. அதோட இந்த குட்டி மிரருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு சைட் டேபிள் போட்டிருக்காங்க. அந்த டேபிளில் ஒரு 4 வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கப் வந்து ஸ்டெரைல் பண்ணி அந்த கிளாஸ் கப்பை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கிளாஸ் கப் வந்து நார்மலாக சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு பெரிய மிரர், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம், எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன், சரி அந்த பக்கம் நிறையா ஒரு பெரிய ஏதாவது டோரோ பெரிய விண்டோ இருக்கும் அப்படின்னு நினச்சோம். சரி ஈஸ்வன் தான் இதை போய் ஓப்பன் பண்ணுவா, பாருங்கள் என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு திண்ணை இருக்குங்க. அதாவது அந்த காலத்துலலாம் இந்த ரூம்களுக்குள்ளேயே திண்ணைகள் இருக்கிறதுன்றது ஒரு ராஜாக்கள் காலத்தில் அந்த திண்ணையில் உட்காந்து அந்த விண்டோ வழியாக வெளியில் வெடிக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு மெத்தடில் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திண்ணை மாதிரி கொடுத்துருக்காங்க. யாராவது 2-3 பேராக ஒன்றா வந்தோன்னா அழகாக இதில் ஏறி படுத்துக்கலாம் போல். அதுக்கப்புறம் இங்கே குட்டி ஃப்ரிட்ஜு, கெட்டில் இருந்தது, காஃபி டீ போடுறதுக்கான ஆக்சசரிஸ் இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவிக்கு கீழேயே கபோர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த திண்ணை தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கபோர்டில் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு லாக்கரும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்கள் சேஃபாக வந்து ஏதாவது கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வேலட்ஸோ இல்லை மணி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே வச்சு நீங்கள் சேஃப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சேஃப் லாக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூமை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியல. ரொம்ப பெரிய ரூம், ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஆன்டிக் பீசஸ்லாம் வச்சு இந்த ஃபோனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் செக்இன் பண்ணி ரூமில் போய் எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருந்தது. ரெஸ்டாரண்ட்டுமே அந்த ரெஸ்டாரண்ட் கதவு பார்த்திங்கனாலே என்னடா இவ்வளோ பெரிய அரண்மனை கதவு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் நிறையா வந்து ஸ்டாச்சூஸ், அது வந்து கோல்டன் கலர், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது காப்பர், சில்வர், இந்த மாதிரி கலர் பேஸில் தான் மேக்ஸிமம் ஸ்டாச்சூஸ் இங்கே உங்களுக்கு இருக்குது. விஸ்வா தான் ஓடி போய் எல்லா ஸ்டாச்சூஸையும் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டோம். சரியான பசி. நாங்கள் உள்ளே போகும்போது மணி ஒரு 2:30 இருக்கும். இதோட மெனு கடை பாருங்களேன், ஏதோ ஒரு பெரிய இந்த புக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒரு ரீசனபிள் ப்ரைஸஸ் தான். பேலஸ் மாதிரி இருக்கிற ஹோட்டலில் காஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு லக்ஸரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா, ஒரு நார்மல் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ப்ரைஸ் தான் இருந்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏசி ரெஸ்டாரண்ட் தான், பட் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொன் விசிறி போட்டிருக்காங்க. ஸோ ஈஷோ அதை பற்றி கேட்டுட்டு இருந்தான். அப்போ தான் நான் சொன்னேன், ஏஷியன் டைம்லலாம் அந்த காலத்துலலாம் இப்படி தான் இருக்கும் அரண்மனையில், ஃபேன் எல்லாம் வராததுக்கு முன்னாடி. இதை வந்து எனக்கு யாரோ பொன் விசிறி அப்படின்னு யாரோ எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் ஈஸ்வா. ஆனால் அதுலேருந்து நல்லாவே காற்று வந்ததுங்க உண்மையாகவே. அதுக்கப்புறம் ஃபுட்டு நாங்கள் வந்து 2 பிரியாணியும் 65ம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. 2 பிரியாணியுமே நிறைய குவான்டிட்டி வந்தது. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் 2 பிரியாணி வாங்கினாலே. ஸோ ஃபுட்டோடைய அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு அந்த டைம் பே பண்ண வேணாம், செக் அவுட் பண்ணுறப்போ நீங்கள் பே பண்ணிக்கலாம், ரூம் நம்பர் மட்டும் சொன்னால் போதும்னு சொன்னாங்க. முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்விம்மிங் பூலுக்கு குளிக்க வந்தாச்சு. இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற அந்த நடு ஸ்பேஸ், அந்த அவ்வளோ பெரிய பேலஸில் நடுவில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அப்புறம் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக போட்டிங் போகிற மாதிரி ஒரு இடமும் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கும்போது மணி ஒரு 3:30 இருக்கும். ஆனால் வந்து வெயில் கம்மியாயிடுச்சு, குளிர்காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலே அப்படியே அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தோன்னா பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு.
அந்த அளவுக்கு கொஞ்சம் சில்லுன்னு காற்று ஒரு 4 மணிக்கெலாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 4 o'clock அந்த டைமில் நாங்கள் இறங்கினோம். ஒரு 5:30 வரைக்கும் இதில் தான் விளையாண்டோன்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ இஷ்வா நான் அங்கே ஒரு 3 feetலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 feet to 7 feet வரைக்குமே ஸ்விம்மிங் பூல் அந்தந்த லாஸ்ட்டில் இருக்குது. நாங்கள் ஒரு மிடில்லே இருந்துட்டோம். ஏன்னா இஷ்வாவுக்கும் எங்கள் பக்கத்துலேயே விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனை செட்டப், ஒரு பேலஸ் செட்டப்புக்கு நடுவில் நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூலில் அப்படியே இருக்கிறப்போ ஒரு லக்ஸரி, ஒரு ராயல் ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அது இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறப்போ. அதுக்கான ஆக்சசரிஸும் கொடுக்குறாங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக நான் சொல்லணும், எல்லா இடமுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம பயப்படவே வேணாம். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்குள்ளே இவங்க பண்ண அட்டூலே 2 பேரும் ஒரு ஃபோட்டோ கூட கிளிக் பண்ண முடியல. முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி வந்து இஷ்வா வந்து அப்படியே சன்பாத் எடுக்கிற மாதிரி வந்து படுத்துட்டான் பாருங்கள். ஸோ ஆனால் சன் இல்லை, சும்மா சன்பாத் தான். ஸோ இன்றைக்கி டே 1 எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த ரெசார்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதில் நிறைய விதமான ஸ்டேஸ் இருக்குது. அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். என்ன காஸ்ட் ஆச்சு, எப்படி நான் புக் பண்ணேன் அப்படின்றதுலாம். ஸ்டே டியூன், வாட்ச் த நெக்ஸ்ட் வீடியோ.